இவர்தான் நாச்சியப்ப செட்டியார். பத்திர ஆபீஸ்ல சாத் பதிவாளராக இருக்கார். ஒழுக்கமான லஞ்சம் வாங்காத அதிகாரின்னா அது இவரை சொல்லலாம். முருக பக்தர். கோயில் உண்டு, வீடு உண்டு, ஆபீஸ் உண்டு. இதை தவிர இவருக்கு எதுவுமே தெரியாது. ரொம்ப பயந்த சோகம். உலகத்திலே இவருக்கு பிடிக்காத ஒரே விஷயம் குடிகாரங்க. யார வேணாலும் மன்னிப்பாரு, ஆனா குடிகாரம் மன்னிக்கவே மாட்டாரு. ஆனா இவருக்கு வாட்சுக்கு அட்டெண்டரா பாருங்களேன். நாச்சியப்பனுக்கு 2 பிள்ளைங்க. மூத்தவர் சீட்டு கம்பெனி வச்சு நடத்துறாரு. சின்னவர் மளிகை கடை வச்சிருக்காரு. இவன் நாச்சியப்பன் பேரன். பேரு ரோஹித். எல்லோரும் மொபைல்ல பைத்தியமா வீடியோ பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இவன் மொபைல்ல எதையாவது படம் பிடிச்சிட்டு இருப்பான். இவ தாங்க வள்ளி, நாச்சியப்பனோட ஒரே பொண்ணு. சின்ன வயசுல அம்மா இருந்துட்டாங்க. அதனால அவ ரொம்ப செல்லமா வளர்ந்துட்டா. அவ போக்கிலே இருப்பா, எதை பத்தியும் கண்டுக்க மாட்டா. ஆனா நாச்சியப்பனுக்கு ஒரே ஆசை, பொண்ணை எப்படியாச்சும் அமெரிக்க மாப்பிள்ளையை கட்டி கொடுக்கணும் தான். நான் செத்தா ஒரு ஈக்காக்க கூட வரான்னு சொன்னேன். என்ன பார்த்து நாகேத்தோன்னு சொன்னேன். என் பிள்ளைங்கள பார்த்து அனாதை பசங்க தெரியாம சொல்லிட்டேன்க்கா. என்ன ஊர்சன வந்திருக்கு பாத்தியா? என்ன மன்னிச்சிருக்கா. பிள்ளைங்க சிங்க குட்டிடா. அக்கா நான் தான் புத்திலாம் பேசிட்டேன்க்கா. விட்றா. உன் மகனுக்கு என் மகளை கொடுக்குறேன்க்கா. இப்பவே வச்சுக்கா. நாளைக்கு மாப்பிள்ளை அனுப்பிச்சு விடுக்கா. நான் ஜாதகத்தை கொடுத்து விடுறேன்க்கா. இதுக்கு போய் ஏன்க்கா நீ? அடி பாவி மாவளைய. இப்படியும் ஒரு பொம்பளை இருப்பாளா? போய் ஜாதகத்தை வாங்கிட்டு வாங்க. போங்கப்பா. ஏய் போங்கப்பா. வழி விடுங்கப்பா. எப்படி ஓகேவா? அண்ணா போன தப்பா இருப்பாங்க. கூட்டு அடிக்கிறத வேற நிப்பாட்டி போட்டாங்க. இவனை தூக்கி முதல்ல பாடல விடுங்க. இதுக்காடி இந்த கூத்தடிச்சா அடிப்பாவி. பாத்தியா எப்படி மாமன பொண்ணு கொடுக்க வச்சிட்டேன்? இதெல்லாம் சரிதான். இந்த பிளான முன்னாடியே சொல்லி இருந்து கண்ணை காமிச்சிருந்தேன்னா இந்த ஊரு ஃபுல்லா கடை வாங்காம வந்திருப்பல. சரி சரிடா, எல்லாம் மாமா கிட்ட சேர்த்து வாங்கிக்கலாம். வா போலாம். அம்மாவே எப்படின்னா பசங்க எப்படி இருப்பாங்க? ஆமாங்க, இவங்கதான் பந்தல் ராஜா பிரதர்ஸ். தொழில் பந்தல் போடுறது. ஆனா பெருசா பிசினஸ் பண்ண மாதிரி பில்ல பண்ணிட்டே இருப்பாங்க. Give it up. பந்தக்கார ரவுஸ் கல்லூரு நீ கட்ட வர நேரம் லவுஸ் தான் பாரு.
மாமா மாமா என்னப்பா? வணக்கம் மாமா. வணக்கம். ஊர்ல ஒன்றும் மழை தண்ணி எதுவும் இல்லை, அதனால ஒன்றும் பொழப்புக்கு வழி இல்லை. அதான் நீங்க ஏதாவது செஞ்சு கொடுப்பீங்கன்னு. சரி சரி, கவலைப்படாத. இங்க பாருப்பா, இது டீ கடை. இங்க கண்ணும் கையினா வேலை பார்க்கணும். சரி மாமா. காதும் வாயும் அடங்கி கிடக்கணும். அப்பதான் தொழில பண்ண முடியும். பார்த்து சூதானமா நடந்துக்கப்பா. யாரப்பா அது? ஐயோ மாமா, நான் தான் மாமா. உட்காரு உட்காரு. என்ன எங்க அக்கா உயிரோட தானே இருக்க? ஆமாம்மா, நீ சுகமா இருக்கீங்களா? ஓமாமனாரு நீ போய் கேளு, என்ன கேட்க படா. யாவது நீயே கேள்றா. என்னப்பா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சொல்லு. சொல்றா. அது ஒண்ணு இல்ல மாமா, அம்மா கையிலோட ஜாதகத்தை வாங்கிட்டு வர சொல்லிச்சு. அன்னைக்கு என்னமோ ஐஸ்வராய் பெத்து போட்டுருக்குன்னு சவுண்ட் விட்டீங்க, இன்னைக்கு என்னாச்சு? அன்னைக்கு ஏதோ ஃபுல்லாவில் வந்துருச்சு, அதை போய் மனசுல வச்சுக்கிட்டு அம்மா. ஹலோ ஹலோ, பந்தல் ராசாவா? பந்தல் ராஜாங்க. தம்பி எங்க இருக்கீங்க? பிசினஸ் கான்ட்ராக்ட் விஷயமா பேசிக்கிட்டு இருக்கிறேங்க. வேற ஒண்ணும் இல்ல தம்பி, ஒயின் ஷாப் குப்பையில உங்க விசிட்டிங் கார்டை பார்த்தேன். அதுல உங்க முகத்தை பார்த்தா தொழில் சுத்தமா செய்யற மாதிரி தெரிஞ்சது. சொல்லுண்ணே. வேற ஒண்ணும் இல்ல தம்பி, நம்ம குலசாமி கோயில் கொடை வருது, அதுல உங்க அலங்காரம் தான் வேணும்னு நம்ம சாதி கமிட்டி முடிவு பண்ணிருக்கு. சந்தோஷம். அந்த அளவுக்கு நீங்க பிரமுக பண்ணீங்க. என்ன இப்படி கேட்டுப்பீங்க? செமலி மாநாடுக்கு நம்ம பந்தல் தானே. தாங்க முடியல, இருங்க அலம்புடு. நான் மீட்டிங் முடிச்சுட்டு பேசுறேங்க. சரிங்க தம்பி, நல்லது தம்பி. மீனாட்சி, என்னங்க? ஜாதகத்தை கொடுத்து விடு. இத வராங்க. சரிங்க. இத பாருங்கப்பா, ஜாதகம் இருக்கட்டும், எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. எங்க அக்கா ஆசைப்பட்டனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். எப்பா, உங்களையோ உங்க தொழில் நம்பியோ என் பொண்ணை கொடுக்க முடியாதுப்பா. உங்க ஊர் பத்திராவசில எனக்கு ஒரு வேலை முடியாம இருக்கு. அது முடிஞ்சா எனக்கு 20 லட்சம் ரூபாய் கமிஷனா கிடைக்கும். அதை என் பொண்ணு பேர்ல டெபாசிட் பண்ணிட்டு அப்புறம் கல்யாணத்தை முடிச்சிருவேன். ஆனா நீங்க என்னடா பெரிய பில்டப் இருக்கீங்க. என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க? இன்னும் எங்களை பத்தி புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க. ஆள் யாருன்னு சொல்லுங்க, நாங்க யாருன்றதை காமிக்கிறோம். போ. சரி மாமா. வரதட்சணை போ. என்னடா குத்துது? அதுவா, கையிலோட ஜாதகத்தை ஆட்டுக்குள்ளே வச்சிருக்கேன்டா. ஏய் குமரா, ஏதாவது சொல்லு. இப்ப சொரண்டு. எனக்கு மட்டும் கடுங்காப்பி, உனக்கு மட்டும் பால் காப்பியா? அதான் இது மனசுல வச்சுக்காதரா, கையிலுக்காக ஏதாவது பண்ணணும்ல. பார்த்துக்கலாம். இருங்க இருங்க, என்ன சொல்லுங்க, இருங்க இருங்க. ஐயா பாக்கணும்.
ஐயா இப்ப உள்ள இல்ல பார்க்க முடியாது சொல்லுங்க. யோ நாங்க யாரு தெரியுமா உனக்கு? சொன்னா தானையா தெரியும். ஏய் சொல்றா. கொய்யா இருக்கார்ல? ஆமா இருக்காரு. கொய்யாக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல? ஆமா பேரு வள்ளி. அவரோட அட, நம்ம ஐயாவோட மாப்பிள்ளையா? வாங்க 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 உள்ள இருங்க. உங்களை போய் நிக்க வச்சுட்டேன். உட்காருங்க ஐயா வர்ற நேரம் தான். ஐயாவோட மாப்பிள்ளைங்கிறிய குடிக்கிறதுக்கு ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ்? கூல் ட்ரிங்க்ஸ் கீல் ட்ரிங்க்ஸ் ஹாட் ட்ரிங்க்ஸ் கிடைக்குமாயா? ஹாட் ட்ரிங்க்ஸா? ஆமா அடடே நீங்க நம்ம ஜாதி. நான் கூட இந்த ஐயாவோட சேர்ந்த நினைச்சேன். இந்த வந்துடுறேன். கலக்கறேன். ஆமா மாப்பிள்ள என்ன படிப்பு என்ன உத்தியோகம்? கண்டுபிடிச்சிருவானோ? யோ போய் முத சரக்கு வாங்கிட்டா. ஆமா சரக்கு அடிக்கிறது படிப்பு இருக்கு. ஐயா வரக்குள்ள மாப்பிள்ளை நல்லா கவனிச்சிருங்க. கந்தசாமி கந்தசாமி இந்த டீல் முடிஞ்சதுன்னா கந்தசாமி! 10 ரூபா வரும். மாவனுக்கு 10 ரூபா யாரா நீங்க? யாரா நீங்க? இங்க என்ன பண்றீங்க? கேக்குறேன்ல. வணங்க. வத்தலகுண்டு ரத்னம். ரத்னம், ஆமா. 10 வயசுல கை உள்ள அந்த விஷயமா தான் பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தாங்க. உள்ள வை. வேற யாராவது இருந்தா வெட்டி இருப்போம். என் தம்பி மறுப்பு சொன்னதுனால சும்மா விடுறேன். சரி நீ கிளம்புங்க. ரத்னத்துக்கிட்ட பேசி நான் சரி பண்ணிக்கிறேன். அருவாளெல்லாம் கொண்டு வந்துட்டு ஆபீஸ்ல கிளம்பு. சரி போயிட்டு அருவாளை காட்டோன்னா அதிகாரி ஆஃப் ஆயிட்டார்ல. மாமா பொண்ணு எனக்கு தான். தம்பிடா தம்பி நம்ம ஆபீஸ்ல ஜாலியா இருக்கலாம். இந்த நேரம் பார்த்து இந்த கந்தசாமி போய் எங்க போனேன்? ஆளுல காணும். எங்கயா போய் தொலைஞ்ச? ஐயா நம்ம மாப்பிள்ளைக்கு கலர் வாங்க. மாப்பிள்ளையா? எவையா மாப்பிள்ள? என்ன இதெல்லாம்? இது கலரியா? இருக்கட்டியா? இதெல்லாம் வேணாம் ஐயா. இந்த கலர் உங்களுக்கு ஆகாதியா? ஐயா வேணாம். இருக்கட்டியா? ஐயா வேணாயா? ஐயா 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 ஐயோ ஏன் ஜோலி முடிச்சு? ஐயா செகண்ட் ரூம்ல வேணாயா? தாங்காதியா? சொன்னா கேளுங்க ஐயா. ஐயோ பூராத்து குடிச்சிட்டீங்களே. சைடிஸ் வேற இல்லையா? போய் கந்தசாமி கூட்ட. கிழிஞ்சது. ஐயா 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 ஐயோ குடிக்காத மனுஷன் குடிச்சிட்டாரு. எப்படி வீடு விட்டு சேர்க்க போறேன்னு தெரியலையே. நிப்பாட்டு இங்க போடு. ஐயா வீடு வந்துருச்சு. இறங்க மெதுவா. எதுக்கு ஆட்டோல வராரு? அம்மா ஆபீஸ் பூராவுக்குள்ள புட்டு போய் வச்சு. அங்கிள் மொபைல் தாங்க அங்கிள். அவடா இது அப்பா என்னமோ மாதிரி வராரு. பேராண்டிய பாத்தியா? விடு. அப்பாக்கு என்னாச்சு தெரியலையே. அதான் செடியட் நில்லுங்க எடுக்க முடியல. மெதுவா காலை பார்த்து. என் பேரண்ட் போட்டோ எடுக்கிறான்ல. என்னப்பா இதெல்லாம்? நல்லாவீங்க அண்ணி. ஏன் என்னாச்சு மாமா? பாருங்க எல்லாரும் குடிச்சிட்டு வரீங்க. குடிச்சிருக்காரா? என்ன மாமா இந்த புது பழக்கம்? கந்தசாமி அந்த பக்கம் கூட்டிட்டு போங்க. கந்தசாமி தலைய புடிங்க. கந்தசாமி தலைய புடிங்க. உணநாட்ட நாடு புடியா? பார்த்து கூட்டு போய் கிடக்கு.